ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? யூஷுவலாக கோர்ட்டில் வந்து விவாகரத்து கேசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ். ஒரு கோர்ட்டில் கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது கணவன் எப்படி வந்து அது கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, யூஷுவலாக ஒரு கணவன் 1,00,000 rupees சேலரி வாங்குறாங்க அப்படின்னோன்னா அவருக்கு சம்பளத்தில் பிடித்தமெல்லாம் போக மீதி வந்து ஒரு 60,000 அவருக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் அந்த 60,000ல் இருந்து 1/3 தன்னுடைய மனைவிக்கு அவர் வந்து மெயின்டெனன்ஸாக கொடுக்கணும். இதுதான் வந்து சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது ஒரு கணவன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து, அதாவது முழு சம்பாத்தியத்தில் விடவும் அவர் வீட்டுக்கு கொண்டு வர அமௌண்ட் அப்படின்றதுல இருந்து 1/3 கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து கோர்ட்டினுடைய கால்குலேஷன். இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.